ஹலோ ஃப்ரெண்ட் வாங்க நான் உங்கள் ஃப்ரெண்டு காஞ்சி தலைவன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப்ல எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு மேலே லைட் சைடில் கார்னரில் இருக்கிற லோகோவை டச் பண்ணுங்க. டச் பண்ணிங்கன்னா இதில் ஒயிட்டு யூடியூப் ஸ்டுடியோன்னு இருக்கு. அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீடியோலாம் வந்து வீடியோ தம்ப்நெயில் எல்லாம் வந்து லேப்டாப்பில் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணும்போது செலக்ட் ஃபைல் கொடுக்கும்போது அங்கே அதுலேருந்து வீடியோ செலக்ட் ஆகி அப்லோட் ஆகும். இதில் பாருங்கள், ரைட் சைடில் கார்னரில் லோகோ கீழே மேலே அம்புக்குறி போட்டிருக்கா, பக்கத்தில் ஒரு இது இருக்கா. நம்ம அம்புக்குறி மேலே போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ செலக்ட் பண்ணலாம் வாங்க. அம்புக்குறி மேலே போட்டது அது செலக்ட் பண்ணோம்னா பாருங்கள், அப்லோட் வீடியோஸ்னு இருக்கா. அது கொடுத்த உடனே பாருங்கள், செலக்ட் ஃபைல்ஸ்னு வந்துடுச்சு. இப்போ இந்த செலக்ட் ஃபைல்ஸை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய டெஸ்க்டாப் மோடு இதில் உள்ளே போகும். அதில் போயிட்டு உங்களுடைய வீடியோ வந்து எந்த இடத்துல இருக்குதோ அதை காட்டும், உங்கள் பேஜில் காட்டும். அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா, ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் வீடியோக்கு டைட்டில்லாம் கொடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை தேடி பார்த்து அது எந்த நேமோ அந்த கரெக்டாக அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், வீடியோ அப்லோட் ஆகுது. அந்த அம்புக்குறி மேலே போச்சுங்களா, இப்போ வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோல டைட்டில் குடுத்துட்டீங்கன்னா, அந்த டைட்டில் வரும். இதுல குடுக்காதனால, இதுல இருக்கிற டைட்டில் தான் இருக்குது. இப்ப என்ன பண்ணணும், நீங்க வீடியோவுக்கு டைட்டில் குடுக்கணும். அந்த வீடியோவுடைய கன்டென்ட்க்கு தகுந்த மாரி தான் டைட்டில் குடுக்கணும். நான் வந்து ஈஸி டவுன்லோட் பண்றத பத்தி போட்டுருக்கிறேன். அதனால ஈஸி எடுப்பது எப்படி அப்படின்னு போட்டுருக்கேன். இன்னும் 4, 5 இது 100 வேர்ட்ஸ் லெட்டர்ஸ்க்குள்ள நம்ம டைப் பண்ணலாம். நான் வந்து அதெல்லாம் ஃபுல்லா டைப் பண்ணியிருந்தா டைம் ஆகும். அதனால தான் உங்களுக்கு ஈஸியா ஒரு தலைப்ப மட்டும் போட்டுருக்கேன். இல்ல தமிழ்லயும் போடுறதா இருந்தாலும் போடலாம். ஈஸி டவுன்லோட் செய்வது எப்படி? அப்படியும் போடலாம். ஈஸி எடுப்பது எப்படி? அப்படின்னு போடலாம். இது மாரி உங்களுக்கு என்ன தோணுதோ, உங்களுடைய வீடியோவுடைய கன்டென்ட்க்கு தகுந்த மாரி டைட்டில் வைங்க. அதே மாரி டைட்டில பார்த்த உடனே வீடியோக்குள்ள போகணும். அந்த மாரி டைட்டில் வைங்க. அப்பதான் வந்து வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதே டிஸ்கிரிப்ஷன்லயும் அதே மாரி தான். அதவே மேல டைட்டில் குடுத்தீங்கல்ல, அத அப்படியே காப்பி பண்ணி கொண்டாந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டு அதுல ஹேஷ்டாக் போட்டு உங்க சேனல் பேரு, ஈஸி டவுன்லோடு ஹேஷ்டாக் குடுங்க. இது மாரி அது ரிலேட்டடா ஹேஷ்டாக்லாம் குடுங்க. பாருங்க, வீடியோ அங்க ப்ராசஸிங் ஆகி இது ஆயிட்டுருக்குது. கீழ பாருங்க, ப்ராசஸிங் அப் டூ ஹெச்டி 3 மினிட்ஸ்லாம் கூட போட்டுருக்கு பாருங்க. வீடியோ வந்து அப்லோட் ஆயிட்டு இருக்குது. அதுக்குள்ள நம்ம இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் ஃபில் பண்ணிக்கணும். ஹேஷ்டாக்ல நீங்க என்னென்ன குடுக்கணுமோ குடுக்கலாம். இந்த டைட்டில் கூட உங்களுக்கு டைட்டில் குடுக்க தெரியலன்னா, நீங்க Googleல போயிட்டு அதில மேல சர்ச் பண்ற மாரி, யூடியூப்ல கூட போய் சர்ச் பண்ற மாரி, ஈஸி டவுன்லோட் அப்படின்னு செலக்ட் பண்ணுங்க பாருங்க. அப்ப நெறைய காட்டும். அதில ஈஸி டவுன்லோட் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்கன்னா நெறைய காட்டும். அதில எது உங்களுக்கு தேவையோ, அதில இருக்கிற ஒரு 4 டைட்டில் தமிழ் டைட்டிலா இருக்கிறதா, அத கொண்டாந்து இதில காப்பி பண்ணி கொண்டாந்து இதில போட்டுக்குங்க. அதே மாதிரி பாருங்க, வீடியோ வந்து அப்லோட் ஆயிருச்சு. நீங்க டைட்டில் வந்து 100 எழுத்துக்கள டைப் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, நான் வேற மாரி குடுத்து பார்க்குறேன். இந்த மாரியும் டைப் பண்ணிக்கலாம். இதையே அப்படியே காப்பி பண்ணி பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்லயே போட்டுக்கலாம். போட்டு அதுக்கு இன்னும் நீங்க லைனா பெரிய டைட்டில் இன்னும் 4, 5 டைட்டில் குடுத்துருந்தீங்கன்னா, அதையும் காப்பி பண்ணி போட்டுக்கங்க. அப்புறம் பாருங்க, ஹேஷ்டாக் வந்து பாருங்க, என்னுடைய சேனல் பேர போட்டுக்கிறேன். இது என்னுடைய இன்னொரு சேனலு. இந்த சேனலையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமா ஏதாவது கொஸ்டின் இருந்தா, டவுட்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேற ஹேஷ்டேக்குன்னா நீங்க நெறைய ஹேஷ்டேக் போட்டுக்கலாம். ஈஸி டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டுங்க. பாருங்க, அப்லோடடு. இதுதான் வந்து தம்ப்நெயில். தம்ப்நெயில் வந்து அந்த வீடியோவ பார்த்த உடனே நமக்கு வந்து உள்ள போய் பார்க்கணும் அப்படின்ற மாரி ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அத வந்து நீங்க அப்லோட் ஃபைல் இருக்குங்களா, அதையும் செலக்ட் பண்ணீங்கனாக்கா, உங்களுடைய லேப்டாப்பு, ஃபோன்லனா கேலரிக்குள்ள இது மாரி போகும். நீங்க செலக்ட் பண்ணிக்கிற ஃபைல வந்து அத செலக்ட் பண்ணி ஓகே குடுத்துருங்க. ஓகே குடுத்தீங்கன்னா, அது அப்டேட் ஆயிடும். இது மானிட்டேஷன் ஆன சேனலுங்கிறதுனால ப்ராடக்ட்லாம் காட்டுது. அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் கூட ஆட் பண்ணி காசு சம்பாரிக்கலாம். நீங்க சேனல் மானிட்டேஷன் ஆயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். இப்ப நம்ம தம்ப்நெயில் வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். பாருங்க, அப்லோட் ஆயிருச்சு. இந்த மாரி ஏதாவது
அட்ராக்ட் ஆகும். அந்த அந்த தம்ப்நெயில பார்த்தோனே நம்ம உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு வந்து தோணணும். அந்த மாரி தம்ப்நெயில் செலக்ட் பண்ணுங்க. இது பிளேலிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. அந்த ஏரோ மார்க் செலக்ட் பண்ணீங்கன்னா பிளேலிஸ்ட்லாம் வரும். அதில பாருங்க இது என்ன பிளேலிஸ்ட் அத குடுத்துருங்க. நான் வந்து அது எஜுகேஷன் தானே, சொல்லி தானே குடுக்குறோம். அதனால நான் வந்து எஜுகேஷன் தான் குடுக்க போறேன். இதில நான் பிளே லிஸ்ட் நெறைய வச்சிருக்கேன். நான் வந்து எஜுகேஷன் டிக் பண்ணி டன் குடுத்துருங்க. ஆடியன்ஸ் இருக்குது. அது கிட்ஸ் மோடா என்னான்னு கேட்குது. அது வந்து நோ குடுத்துருங்க. ஏன்னா கிட்ஸ் மோட் இல்லன்னு சொல்லிட்டு. வியூ குடுத்துட்டு, பிறகு ஃபுல்லா ஓப்பன் பண்ணீங்கன்னா, இதில பிறகு ரிலேட்டட் கன்டென்ட் இருக்கு இல்லைங்களா? அத நோ குடுத்துருங்க. அதாவது ஏஐ எல்லாம் இதில யூஸ் பண்ணிக்கிறீங்களா? அந்த மாரி ஏஐ வச்சு ஏதாவது பண்ணிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம அது மாரி எதுவும் பண்ணல. அது நோ குடுத்துருங்க. இதெல்லாம் அந்த டிக் மார்க்லாம் நீங்க எதுவும் பண்ண வேணாம். டேக்கு டேக் வந்து இப்ப நம்ம தேடுவோம் இல்லைங்களா? ஈஸி டவுன்லோட் ஈஸி டவுன்லோட் இன் தமிழ். டைப் பண்ணிட்டு, ஒண்ணு என்டர் குடுங்க. இல்லன்னா கமா டிக் பண்ணீங்கன்னா, அது செலக்ட் ஆயிடும். இது மாரியே நீங்க இதுவும் வந்து நீங்க Googleல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா, இல்ல YouTubeல போயிட்டு இது செலக்ட் பண்ணீங்கன்னா, நெறைய அந்த மாரி டைட்டில்லாம் கிடைக்கும். அத கொண்டாந்து இங்க ஒண்ணு ஒண்ணா செலக்ட் பண்ணிட்டு வந்து இதில காப்பி பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய சேனல் நேமும் போட்டு டைப் பண்ணிட்டு கமா குடுங்க. இல்லனா என்டர் குடுங்க. ஓகே ஆயிடும். நீங்க ஏன்னா நான் அதெல்லாம் ஃபுல்லா போட்டனா டைம் ஆகும். அதனால தான் நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு ஒண்ணு போட்டுருக்கிறேன். அப்புறம் வீடியோ லாங்குவேஜ் தமிழ்ன்னு இருக்குது. தமிழ் அது அப்படியே இருக்கட்டும். இதான் அப்படியே இருக்கட்டும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ரெக்கார்டிங் டேட்டு அதெல்லாம் தேவையில்ல. வீடியோ லொகேஷன் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. நன்னுலே இருக்கட்டும். லைசென்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் லைசென்ஸ்ன்னே இருக்கட்டும். இந்த செட்டிங் எல்லாம் நீங்க ஏற்கனவே யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது செட்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க. அதனால அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அப்படியே தள்ளிட்டு வாங்க கீழ. கீழ பாருங்க இது கேட்டகரி இருக்கா? அதில வேணா நீங்க என்னன்னு பார்த்து மாத்திக்கங்க. சொ சொல்லிக் குடுக்கிறதா இருந்தா கேட்டகரி பாருங்க. என்னென்ன கேட்டகரி குடுத்துருக்காங்க. காமெடியா இருந்தா காமெடி, என்டர்டெயின்மென்ட்டா இருந்தா ஃபிலிம் அண்ட் அனிமேஷன், கேமிங்கு இந்த மாரி. இது வந்து எஜுகேஷன் சொல்லிக் குடுக்கிறதுனால நான் வந்து எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். மத்ததெல்லாம் எதுவுமே நீங்க எந்த இதுவுமே பண்ண வேண்டியதில்ல. அடுத்தது வந்து கீழ பாருங்க கமாண்ட் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. கமாண்ட் ஆன் பண்ணிடுங்க. அது நன்னு பேசிக்கு ஸ்டிக்கு ஹோல்ட் ஆல்ங்குது. எல்லாம் ஹோல்ட் ஆல் குடுத்தா எல்லாமே ஹோல்ட் ஆயிடும். நீங்க ஸ்டிக் குடுத்துட்டீங்கன்னா, சில பேட் கமாண்ட்லாம் கொஞ்சம் வராது. இதில டாப் ஷார்ட் பை இருக்கு. ஷார்ட் குடுத்துருங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னாக்க, மானிட்டைசேஷன் வரும். மானிட்டைசேஷனுக்கு வரும். இத ஆன் குடுத்துருங்க. ஆன் குடுத்துட்டு டன் குடுத்துருங்க. ஏன்னா ஆட் விளம்பரம் வருதுங்களா, அதுக்காக இது. அடுத்தது இதில செட்டிங் எல்லாம் நான் உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்றதுலேருந்தே சொல்லிக் குடுத்துக்கிறேன் பாருங்க. அத செலக்ட் பண்ணிட்டு அப்படியே கீழ வாங்க. ஏன்னா இது ஒண்ணு ஒண்ணும் நீங்க படிச்சு பார்த்து அதுக்கு செலக்ட் பண்ணணும். இல்ல அதெல்லாம் குடுக்கறது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க கீழ லாஸ்ட்டுக்கு வந்துருங்கல்ல. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழ வந்துட்டு இந்த நன் எப் ஆஃப் த எபோவ் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நன் ஆஃப் த எபோவ்ன்னு இருக்குல்ல, அத செலக்ட் பண்ணுங்க. இது செலக்ட் பண்ணீங்கன்னா, யூடியூபே நமக்கு இது பண்ணிட்டு குடுத்துருவாங்க. இதில சப்மிட் ரேட்டிங்ன்னு இருக்குல்ல, அத சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் ரேட்டிங் குடுத்துருங்க. குடுத்துட்டீங்கன்னா, அவங்களே வந்து ஆட்ஸ் உங்க வீடியோக்கு தகுந்த மாரி ஆட்ஸ் ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுக்கணும். குடுத்தீங்கன்னா அடுத்தது டேகு, ஆட்ஸ் சப்டைட்டிலு, ஓகே. டாப் டேக் ப்ராடக்ட்டு அத நான் எதுவும் இது பண்ணல. ஆட் ஸ்க்ரீனு, எண்ட் ஸ்க்ரீனு லாஸ்ட்ல வந்து இது வருது இல்லைங்களா? அப்போ வரும்போது நம்முடைய மத்த வீடியோங்கள்லாம் என்னான்றத காட்டுறதுக்காக இதுதான் எண்ட் ஸ்க்ரீனு. வேல இதில வருங்க. அதாவது வீடியோ இப்போ முடியும்போது ஒரு 20 செகண்டுக்கு முன்னாடி வரும். அத செலக்ட் பண்ணீங்கன்னா பாருங்க. உங்க வீடியோவோட எண்டுல காட்டுது பாருங்க. இல்ல லாஸ்ட்டா போட்ட வீடியோ அது மாரி எதனா காட்டும். அடுத்து கார்டு. இது வந்து எதுக்குன்னா, ஒரு வீடியோ இடையில மேல கார்னர்ல லெட்டர்ஸ்ல வரும். டைட்டில் வரும். அதான் நம்ம வீடியோவுடைய டைட்டில் வரும். பாருங்க 2 நிமிஷம் 2 நிமிஷத்துல செட் பண்ணிக்கிட்டு, நம்ம வீடியோ அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். பண்ணோம்னா நம்முடைய வீடியோ என்னென்ன வீடியோ இருக்குதோ அந்த வீடியோலாம் காட்டும். அத ஏதாவது ஒரு வீடியோவ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்களேன். பாருங்க நான் செலக்ட் பண்ணிட்டேன். பாருங்க ரைட் சைடுல கார்னர்ல பாருங்க வந்துருச்சு. இப்ப ஓகே பண்ணிட்டு அடுத்தது 4வது நிமிஷத்துல மொத்தம் 4 பண்ணலாம். 4வது நிமிஷத்துல வருது. அது வீடியோவ செலக்ட் பண்ணுங்க. மறுபடியும் வந்து வீடியோவுடைய டைட்டில இதில சர்ச் பண்ணி உங்களுக்கு எது வேணுமோ
அத குடுக்கலாம். அதில இது பண்ணி இந்த ப்ளஸ் ஐகான டச் பண்ணீங்கன்னா, இந்த வீடியோ பிளேலிஸ்ட்ல வரும். மறுபடியும் இது பண்ணிட்டு நீங்க வீடியோவுடைய டைட்டில் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு உங்க சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோ வரும். இது மாரி 4 இது செட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க கார்னர்ல மேல வரும். இந்த வீடியோக்கு ரிலேட்டடான வீடியோவா போடுங்க. இல்லன்னா லாஸ்ட்டா போட்டதா போடுங்க. அப்பதான் அந்த உங்க வீடியோ இத பார்த்துட்டு அந்த வீடியோ அப்படியே செலக்ட் பண்ணி போய் பார்ப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து நமக்கு வியூஸ் வர வைக்கிறதுக்கான ஒரு ட்ரிக்ஸு. இப்ப நெக்ஸ்ட் குடுத்துரலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அன்லிஸ்டட்ன்னு பார்த்தீங்களா? எப்பவுமே இப்ப பிரைவேட்ல வைக்க வேண்டாம். அன்லிஸ்டட்ல வைங்க. சேவ் இப்ப பப்ளிக்லயும் இப்ப குடுக்காதீங்க. அன்லிஸ்டட்லயே வச்சுட்டு சேவ் குடுத்துருங்க. அப்பதான் சேவ் பண்ணிட்டு அது சில செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் செக்கிங் 60% இருக்குது. 8 மினிட்ஸ் ஆகும்ங்குது. வேற பப்ளிக் வந்து இப்ப உடனே வைக்கக்கூடாது. நம்பர்ஸ் மட்டும்னா நம்பர்ஸுக்கு. இல்ல இது ஷெட்யூலு ஏதாவது டைமிங் செட் பண்ணி வைக்கணும்னாலும் நம்ம அத செட் பண்ணி வைக்கலாம். எந்த டைமுக்கு, எந்த டேட்ல வரணும்னாலும் வைக்கலாம். பாருங்க, இது செலக்ட் பண்ணீங்கன்னா, டேட் செலக்ட் பண்ணலாம். டைம் செட் பண்ணிட்டு, செட் பிரீமியர்ன்னு சொல்லி குடுத்துட்டீங்கன்னா, அந்த பிரீமியர் டைமு உங்களுக்கு வீடியோ வந்துரும். அந்த நீங்க செட் பண்ற டைமுக்கு வந்துரும். இது மாரி டைம் செட் பண்ணிட்டு, அது அன்லிஸ்ட் லேயர்லயே வச்சுட்டு, உங்க வீடியோவ நீங்க அன்லிஸ்ட் லேயர்ல வச்சுட்டு, சேவ் குடுத்துருங்க. அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க் யூ. இதுபோல நீங்களும் வீடியோவ யூடியூப்ல அப்லோட் பண்ணி, இந்த வீடியோ பார்த்து உங்க ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.